ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒப்போவில் நியூவாக F27 Pro ப்ளஸ் மாடல் லான்ச் ஆயிருக்கு. அந்த மாடலோட குயிக் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் மேலே இருக்க பிளாஸ்டிக் ரேப்பர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் மொத்தம் 2 வேரியண்ட்டில் அவைலபிள் ஆகுது, 8GB 128 அண்ட் 8GB 256. ஓகே, வாங்க மொபைலை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மொபைல் ஓகே, அது ஓரமாக வச்சிடலாம். பிளாஸ்டிக் அண்ட் சிலிக்கான் பவுச் ஓகே, ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் குயிக் கைட்ஸ் அண்ட் MIDEATEK டூல். இந்த குயிக் கைட்ஸ் எல்லா ஃபோன்லேயும் கொடுக்குறாங்க, ஆனால் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல. இட்ஸ் ஓகே. அடுத்து கேபிள் பார்ப்போம். USB to C type கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அடாப்டர் பார்ப்போம். 80 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் 67 வாட்ஸாக சப்போர்ட் இருந்தாலும் 80 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. வேறு 80 வாட்ஸ் சப்போர்ட் இருக்க டிவைஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, வாங்க ஃபோனை பார்த்துலாம். இருங்க, பிளாஸ்டிக் ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். நைஸுங்க, மொபைல் பார்க்க நல்லா இருக்குது. ஓகே, செட்டப் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உள்ளே என்ன இருக்குன்னு. ஏடா இவன் ஃபோனை தட்டுறானு யோசிச்சிங்களா? பின்னாடி இதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஓகே, செட்டப் முடிஞ்சுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே நல்லா பிரைட்டாக ஃபீல் ஆகுதுங்க. பிக் பிரைட்னஸ் 1300 nits வரைக்கும் கொடுத்துருப்பாங்க போல். பார்க்க நல்லா பிரைட்டாக இருக்குது. அவுட்டோர்லேயும் நல்ல ஸ்க்ரீன் விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். அது போக ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்மூத்தியராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபால்ட்டாக ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தேவையில்லைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் தான், பட் அது ஏன் கொடுக்கணும்? கொடுக்காமே இருந்திருக்கலாம். சரி வாங்க, அபவுட் கோன்ஸ்குள்ளே போய் நம்ம வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, 8GB ரேம், 128GB இன்டர்னல் மெமரி, அண்ட் தென் 5000 mAh பேட்ரி. ப்ராசஸரும் டைமென்சிட்டி 7050 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 14 இருக்குது. ஓகே, ஃபோன் அப்படியே டிசைன் என்னென்னு செக் பண்ணிடலாம். பேக்கில் நல்ல லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. நல்லா லைஃப் வரும். பின்னாடி அதே மாதிரி ஆன்டி ஸ்டெயின் கோட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி எதுவும் ஆகாது. பேக் கேமரா பம்பும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லைங்க, மைல்டாக தான் இருக்குது. பேக்கில் அதே மாதிரி டபுள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேமராவில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகனா IP69 ரேட்டிங் இருக்குங்க. உள்ளே தண்ணி போயிட்டு ஏதாவது லைட்டாக பேப்பர் ஃபார்ம் ஆனாலும் அது அதோட ரிலீஸ் ஆகிறதுக்காக அந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. போக கார்னிங் உள்ள கிளாஸ் VICTUS 2 கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க கீழே போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஃபோனோட மெயின் ப்ரொமோஷனே அதுதான், கீழே போட்டால் உடையாதுங்கிறாங்க. செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போதைக்கு மேட் மேலே போட்டிருக்கோம், தாங்கிருச்சு. அடுத்து கீழே போட்டு பார்ப்போம். அடுத்து ஃபிசிக்கல் ஓரியோ பார்த்துடலாம். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்குது, எந்த இதுவும் கொடுக்கல. ரைட் சைடில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் அண்ட் பவர் கீ இருக்குது. அப்படியே பாட்டம் சைடில் வந்துட்டோம்னா ஸ்பீக்கர், சிம் ட்ரே, C type சார்ஜிங் போர்ட் அண்ட் மைக் இருக்குது. டாப் சைடில் பார்க்கும்போது செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கை தவிர வேறு எதுவும் இல்லை, க்ளீனாக தான் இருக்குது. இந்த மொபைலோட கேமரா செட்டப்னு போயிட்டா பேக் கேமரா 64 MP மெயின் கேமராவும் 2 MP போர்ட்ரைட்லையும் கொடுத்துருக்காங்க. அது போக ஃப்ரண்ட்டில் 8 MP கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வாங்க அவுட்டோரில் போய் ஃபோட்டோ சாம்பிள்ஸோட செக் பண்ணி பார்த்துடலாம். ஹாய் மக்களே, இதுதான் ஒப்போவோட F27 ப்ரோவோட ஃப்ரண்ட் கேமரா ஆடியோ அண்ட் வீடியோ ரெக்கார்டிங். பாருங்கள் அவுட்டோரில் இதோட ஆடியோ எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வீடியோ ரெக்கார்டிங் 1080 + 4K ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் நடக்கிறேன், ஸ்டெபிலைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பேக் கேமரா பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமைஸாக ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்குது, பரவாயில்ல. ஆனால் என்னென்னா நீங்கள் 4Kல வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் ஆகுது. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணணும். இது பேக் கேமராவில் ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணி எடுத்த ஃபுட்டேஜ். பாருங்கள், நான் மேக்ஸிமம் ஷேக் பண்ணுறேன், எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி லெவல் பெட்டராகவே இருக்குது. அப்படி நடந்தும் பார்ப்போம் எந்த அளவுக்கு ஸ்டேபிள் தாங்குதுன்னு. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டிக்காக இந்த ஃபோனில் IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, வித்து வெட்டச்சோடு கொடுத்துருக்காங்க. இருங்க, தண்ணி ஊற்றிட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். பரவாயில்லைங்க, அப்படியே ஈரமாக தான் யூஸ் பண்ணுறேன், டச் ஒர்க் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் குட். அடுத்து தரையிலையும் போட்டு செக் பண்ணி பார்த்தலாம். இதில் கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 கலர் அவைலபிள் இருக்குது, டஸ்ட் பிங்க்கு அண்ட் மிட்நைட் நேவி. வேறு ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. அது போக இந்த மாடலோட அதர் ஃபீச்சர்ஸும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன்.
பார்த்துக்கோங்க. எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்கள்.